அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு நேதாஜி மீடியா. வருகின்ற மே 2026 வரவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் ஒவ்வொரு கட்சித் தலைவர்களும் தங்களுடைய கட்சி சார்பாக பிரச்சாரத்தை மேற்கொண்டு வராங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் ஓரளவுக்கு பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காப்புல. அது பிறகு பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் 2ஆம் முறையாக மாநில மாநாடு நாளை நடைபெறவுள்ளது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா மதுரை ஆவியூரில் இந்த மாநாடு நடவிருக்கிறது. இது எதுக்காக இப்போ இந்த வீடியோ பண்ணுறேன்னா, மாநாடு நடைபெற இருக்கிறதால் ஒவ்வொரு கட்சியில் தொண்டர்கள் தங்களோட உயிரை மிகவும் பாதுகாக்க வேண்டும். ஏன்னா மாநாடு நடந்து முடிஞ்சு அவங்க வீட்டை பார்த்து போகணும். நம்மளோட உயிரை மிக முக்கியம். ஏன்னா இது ஒரு 4 மணி நேரம் நிகழ்ச்சி தான். ஆனால் நாம் லைஃப் லாங் இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா ஒரு மாநாடு நடத்தின சின்ன விஷயம் கிடையாது. அவங்களும் நல்லபடியாக நடத்தி முடிச்சுட்டு நல்ல பேர் எடுத்து போகணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்முடைய கட்சியில் உள்ள தொண்டர்கள் ஒரு நல் ஒழுக்கங்களை பின்பற்றி இந்த ஒவ்வொரு கட்சியில் உள்ள சார்பாக நடைபெற இருக்கிற கூட்டத்தை, மாநாட்டையும் எந்த ஒரு ஒழுங்கு சீர்கேடு இல்லாமல் நடைபெற வைக்க வேண்டும். அது நம்மளுடைய ஒவ்வொரு கட்சியில் உள்ள தொண்டர்கள் தான் அதை பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே இனம் கரிசகுளத்தில் ஒரு கல்லூரி மாணவன் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். அவர் பார்த்தீங்கன்னா பதகை அமைப்பதற்காக தன் வீட்டின் மேற்கூரை சென்றிருக்கார். அங்கே பார்த்தீங்கன்னா மின்சாரம் தாக்கி அவர் அந்த இடத்துல இறந்துட்டார். இது எவ்வளோ பெரிய ஒரு துயரம். இது இந்த துயரம் இது அவரோடு நிற்க போகிறது கிடையாது. ஏன்னா அந்த கட்சியின் சார்பாக அந்த கட்சிக்கே மிகப்பெரிய சோகத்தை உண்டாக்கும். கட்சி உள்ள தொண்டர்களுக்கு சோகத்தை உண்டாக்கும். அந்த கட்சியின் தலைவருக்கே சோகத்தை உண்டாக்கும். இந்த மாதிரி இருக்கும் பொழுது நாம் தான் நம்மளையும் பாதுகாக்க வேண்டும், நம்மளை சுற்றுகளையும் பாதுகாக்க வேண்டும். இது நம்மளோட கையில் தான் இருக்குது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு மாநாடு ஒரு 4 மணி நேரம் நிகழ்ச்சி நடக்கும். அந்த 4 மணி நேரத்தில் எந்த ஒரு தவறு நடந்தாலும் அந்த கட்சியை சாரும், கட்சியை சார்ந்த தலைவரை சாரும். இது நீங்கள் ஒவ்வொரு கட்சியில் உள்ள தொண்டர்கள் உங்களுடைய தலைவர்கள் மீது வைத்த ஒரு நம்பிக்கையாக நீங்கள் ஒரு நல்ல ஒழுக்கங்களை கடைபிடித்து அதை நல்லபடியாக நடைபெற வைக்க வேண்டும். அது உங்களுடைய கைகள் தான் இருக்குது. ஏன்னா அதாவது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய கொடி கம்பத்தை நடுறாங்க. அது யதார்த்தமாக சாஞ்சது. அது எவ்வளோ பெரிய என்ன சொல்லுவாங்க, அதை எல்லாமே யதார்த்தம் நடக்கிற நிகழ்ச்சி தான். இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த கட்சியில் மிகப்பெரிய ஒரு புள்ளியாக ஆரம்பிக்கும். அது அவங்களோட கட்சியும் கட்சியோட தலைவரும் மிகவும் பாதிக்கும். அந்த மாதிரி விஷயத்தை நம்ம பண்ணும் பொழுது நாமளும் நம்மளுடைய சுற்றியுள்ள அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். வணக்கம். அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகையால் ஒவ்வொரு மாநாடும் சரி, ஒவ்வொரு பிரச்சாரத்துக்கு தலைவர் வரும்பொழுது, ஒரு மாநாடு தலைவர் வரும்பொழுது அவர்களை நாம் நல்லபடியாக அந்த கூட்டத்தை நடத்தி கொடுத்து அவர்களை மகிழ்விக்க வேண்டும். இது எல்லோருடைய கட்சிக்கும் கட்சியில் உள்ள தொண்டர்களுக்கும் சாரும். நம்மளையும் பாதுகாக்க வேண்டும், நம்ம சுற்றுகளையும் பாதுகாக்க வேண்டும். உங்களுடைய ஒவ்வொரு உயிரும் விலை மதிப்பற்ற ஒரு பொக்கிஷமாக நாம் காப்பாற்ற வேண்டும். நடைபெறுகின்ற மாநிலத்தின் தாவேகா கழகத்தின் 2ஆம் மாநாட்டில் எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் அந்த கட்சியுள்ள தொண்டர்களும் கட்சியுள்ள ரசிகர்கள், விஜயின் ரசிகர்களும் பாதுகாக்க வேண்டும்.
இது ஒவ்வொரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். ஏன்னா உயிர் வந்து நம்முடைய உயிர் மிகவும் விலை மதிப்பற்றது. அந்த உயிரை வந்து நாம் பாதுகாக்க வேண்டும், பேணி காக்க வேண்டும். தயவு செய்து அனைவரும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேர நிகழ்ச்சி தான். இது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நடக்க போகிறது கிடையாது. அந்த 4 மணி நேர நிகழ்ச்சியில் வந்து நாம் அனைவரும் பாதுகாப்பாக பத்திரமாக சென்று வீடு திரும்ப வேண்டும். உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய தந்தை தாய்கள், உங்களுடைய மனைவிகள் அனைவரும் காத்து கொண்டிருப்பார்கள். நன்றி, வணக்கம்.